நம்முடைய போதகர் பேசிக்கொண்டிருந்த அதே வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. எல்லோரும் எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சத்தமாக உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 2:2 எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிப்போம். ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. இந்த எரேமியாவின் புத்தகத்தை வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமான அற்புதமான ஒரு புத்தகம். எல்லோராலும் எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. தேவனால் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் எரேமியா. நாம் இந்த எரேமியாவை புத்தகத்தை தியானிக்கிறோம், வேத பாடத்திலே கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த எரேமியா புத்தகம் வேதத்திலே மிகவும் பெரிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஏசாயாவை காட்டிலும் பெரிய புத்தகம். ஒவ்வொரு எழுத்தாய் எடுத்து பார்க்கும்போது இந்த புத்தகம் தான் எரேமியா பெரிய புத்தகமாக இருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சங்கீதத்தை காட்டிலும் ஒரு பெரிய புத்தகம். இதை பார்க்கும்போது அநேக ஆச்சரியமான காரியங்கள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு 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 மனதிலே ஒரு வாஞ்சை இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன ஒன்று நன்றாக தெரியும் என்றால், ஜெருசலேம் தேசம் எங்களுடையது, கர்த்தர் எங்களை கைவிட மாட்டாருன்ட்டு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அதுதான் இந்த இடத்துல போயிட்டு எரேமியாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்றார். வாசிங்க 1-2 யாராவது ஒருவர் வாசிங்க. என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகிட்டு? எரேமியாவுக்கு உண்டாயிட்டு. ஏன் கர்த்தர் எரேமியாவிடத்துல பேசினார்? எதற்காக மற்றவர்களிடத்திலே சொல்லவில்லை? ஏன் மற்றவர்களுக்கு உண்டாகவில்லை? ஜெருசலேம் ஜனங்களுக்கு ஏன் உண்டாகவில்லை? எருசலேம் ஜனங்களுக்கு ஏன் ஆகவில்லை? ஏன் இவருக்கு சொன்னார் என்றால், இவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இந்த இடத்துல இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. என்ன சொல்றார் பாருங்க. அவர் நீ போய் யார் செவிகள் கேட்கும்படி? எருசலேம் செவிகள். அவங்களுக்கு என்னன்னா கர்த்தர் எங்களை விடவே மாட்டார். ரொம்ப உறுதியான ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் எருசலேமை போய் விட்டுருவாரா? ஏனென்றால் எருசலேம் தேவனுடைய நகரம் என்று அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுடைய மனசுல. பாவம் நிறைந்திருக்கிறது. நீ போய் அவங்க கிட்ட சொல்லு. என்ன சொல்லுன்னு சொல்றார் பாருங்க, வாசிங்க. கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். ஆண்டவர் பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா சொல்றாரு. 3 காரியங்கள் இந்த இடத்துல சொல்றாரு. கடைசியாக என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை மறக்கல, நினைத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? மறக்கல, இன்னும் நினைச்சிருக்கிறேன். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என்னுடைய சொந்தக்காரர் என்ன மறந்துட்டாங்க, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்ன மறந்துட்டாங்க, நான் போயிட்டு ரொம்ப நம்பிக்கையா இருந்த மனிதர்கள் என்ன மறந்துட்டாங்க. எத்தனை பேர் இன்றைக்கு நினைச்சிருக்கீங்க? இந்த இடத்துல எருசலேம் கிட்ட ஆண்டவர் சொல்றார், எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போய் அவங்க காதுல சொல்லு. என்ன சொல்லணும்? நீ மறக்கப்படல, நீ மறக்கப்படல. இன்றைக்கு சகோதரனே, சகோதரியே, அருமையானவர்களே, நம்முடைய ஆலயத்திற்கு நேசத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறக்கவே இல்லை, நான் உன்னை மறப்பதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே
நம்முடைய நம்பிக்கையை விட்டுக்கிடுகிறோம், கனவை விட்டுவிட்டு எல்லோரும் என்னை மறந்து விட்டார்கள், யாருமே என்னை நினைப்பதற்கு இல்லை என்று எளிதாக நாம் நினைத்து விடுகிறோம். யோசித்து பாருங்கள், தேவனுடைய அந்த நகரமாகிய எருசலேமே மறந்து போகிற ஒரு நிலைமையில நிற்கிறது. நீங்களும் நானும் எம்மாத்திரம்? அநேக முறை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோம், யாருக்குமே என்னை பிடிக்காது, யாருமே என்னை நேசிப்பதில்லை, எல்லோரும் என்னை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் மறக்கப்படவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்வீர்களா? இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியை கர்த்தர் மறப்பதே இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய சகோதரன் என்னை மறந்துட்டாங்க, என்னுடைய சொந்தக்காரர் மறந்துட்டாங்க, கணவன் மறந்துட்டாரு, மனைவி மறந்துட்டாங்க, சொந்த அப்பா அம்மாவை மறந்துட்டாங்க. இல்லை என்றால் நான் ரொம்ப நம்பிட்டு இருந்த அந்த மனிதனை என்ன மறந்துட்டாங்க, நான் ரொம்ப மனசுல என்னுடைய வேலையை நம்பிட்டு இருந்த அந்த வேலையை என்னை விட்டுட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஜெபித்து ஜெபித்து உங்களுடைய ஜெபம் கேட்காமல் மறந்து விட்டதை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் எல்லோரும் உங்களை மறந்து போய்விட்டார்கள் என்று கவலையோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மறக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. எருசலேமை பார்த்து சொன்னதை போல உன்னை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் 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 சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீ மறக்கப்பட்டதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன். ஏசாயாவின் புத்தகத்திலே மிகவும் அழகான ஒரு வசனம், எனக்கு பிடித்த ஒரு வசனம், ஏசாயா 49, 15, 16. சத்தமாக யாராவது ஒருவர் வாசிங்கள். 15, 16 வாசிங்க பார்ப்போம். அவர்கள் மறந்தாலும் பாருங்க, இந்த வசனத்துல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா அம்மா மறந்துட்டா கூட நான் மறக்க மாட்டேன் அப்படின்றது தான் இந்த வசனம். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மறக்கவே மாட்டாங்க. என்னது? மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மறந்துட்டா அது நடக்காத ஒரு காரியம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இன்னொரு விஷய வாசிங்க, அப்போ எல்லாருக்கும் புரியும் பாருங்க. ஸ்திரீயானவள் இறங்காமல் மறப்பாலோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மறக்க முடியுமா? மறந்துடுவாங்களா? ஒருவேளை அப்படி மறந்துட்டா, அது நடக்காத ஒரு காரியம், ஒருவேளை அப்படி மறந்துட்டா கூட நான் மறக்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் அப்படி இருக்கிறார்? புரிஞ்சவங்க எல்லாம் சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுவீர்களா? எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? 16வது வசனத்தை சத்தமா வாசிப்போமா? பாருங்க, ஆண்டவர் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறாரா? மறக்காம அவருடைய உள்ளங்கையிலே, எங்க? அவருடைய சொந்த கையில, அவருடைய உள்ளங்கையில உன்னை வரைந்து வச்சிருக்கிறார். அப்போ மறக்குவாரா? பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நல்ல செய்தி என்னவென்றால், எருசலேமுக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களை பார்த்து என்னை நேசிக்கிற ஒரு மகளே மகளே, என்னுடைய வார்த்தையை கேட்டு எப்போதும் ஆமேன் அல்லேலூயா சொல்றீங்களே, அதை மறப்பாரா? எத்தனை பேர் உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன் சொல்றீங்க, அல்லேலூயா சொல்றீங்க, கையை உயர்த்துறீங்க? நீங்க எல்லாம் ஆண்டவரை நம்புறவங்கள கர்த்தர் மறப்பாரா? யோசித்து பாருங்க. கர்த்தர் மறக்கிற தேவனா? எத்தனை நாட்கள் நீங்கள் கர்த்தர் என்ன மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் மறப்பாரா? உண்மையுள்ள தேவன் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய கரத்திலே உன்னை வரைந்திருக்கிறேன். தாய் மறக்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அது நடக்காத ஒரு காரியம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் மறப்பாரா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை முடியவில்லை, இன்னும் அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சில பேர் உங்களை விட்டு போயிருக்கலாம், மறந்து இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை கர்த்தர் கொண்டு வர நேரம் இன்னும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை செய்து இன்னும் முடிக்கவில்லை. அநேக காரியங்கள், திட்டங்கள் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் வேணா நினைக்கலாம், கொஞ்சம் சோர்வு வந்துட்டா போதும், உடம்புல வியாதி வந்துட்டா போதும், என்ன மறந்துட்டாங்க. கர்த்தர்
மறந்துட்டாரு. சில பேர் ஒரு வாட்டி போய் கேட்டுட்டு வந்துட்டு என்ன அவ்வளோதான், என்னுடைய சொந்தக்காரெல்லாம் மறந்துட்டாங்க. எத்தனை முறை நம்ம நினைச்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், என்னுடைய கரத்திலே உன்னை வணைந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு, இள வயதிலே கர்த்தர் அவங்களை எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி மறக்காம காப்பாத்திட்டாருன்னு பார்த்து திருப்ப எரேமியாவுக்கே வந்து கர்த்தர் நம்மிடத்துல என்ன பேசுறாரு பார்ப்போம். அந்த எரேமியா 2:2 இன்னொரு விசை வாசிக்கும்படியாக நான் தாழ்மையோடு கூட கேட்கிறேன். நீ போய் ம் ம் உன் இளவயது பக்தியையும் நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்துல நான் யோசித்து பார்த்தேன், இள வயதிலே யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்க, யாரெல்லாம் கர்த்தர் நினைத்து அவங்கள கை விடாம காப்பாத்திட்டு வந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருடைய லிஸ்ட் என்னால் எடுக்க முடிஞ்சது. அது எடுக்கும்போது எனக்குமே சாட்சியாக என்னுடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் மறக்காம காப்பாத்திட்டு வந்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை காப்பாத்திட்டு வந்தார் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. நான் யோசித்து பார்க்கும்போது முதலாவது என்னுடைய இருதயத்தை கவர்ந்த ஒரு தேவனுடைய மகன் யார் என்று பார்க்கும்போது யோசேப். சின்ன வயதிலிருந்து அவருடைய ஹிஸ்டரிய பைபிளை எழுதியிருக்கிறாங்க. அப்ராம் அவ்வளோ பெரிய ஒரு பிதா, அவரை கூட சில வயதுக்கு மேலே தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு பிறந்த நாட்களிலிருந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய கிருபை! யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பேர் எங்கேயாவது பைபிளில் ஒரு ஓரத்தில் போட்டிருந்தா கூட எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் சும்மா. ஆனால் ஜோசப் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எங்கே இருக்கான்? பைபிளில் இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய கிருபை! எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருக்கு? அவருடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன். அவர் என்னன்னா, சின்ன வயசுல பிறக்கிறாரு. அப்பா அம்மா அழகான ஒரு ட்ரெஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. கூட இருக்கிற சொந்த அண்ணன் தம்பி இவங்களுக்கே என்ன பொறுக்கல, பிடிக்கல. ஆனா யோசேப்போ எப்படி இள வயதிலே உண்மையா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உண்மையா இருக்கிறார். எப்படி தேவன் எரேமியாவோடு கூட பேசினாரோ, சின்ன வயசுல ஜோசப் கூட ஆண்டவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவரோட இருக்கிறதுனால தான் எப்பவுமே ஆண்டவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த கனவு சொன்ன உடனே கூட இருக்கிற அண்ணன்களுக்கெல்லாம் பிடிக்கல. எப்படியாவது யோசேப்பை கொண்டுடணும். ஒரு நாள் இவர் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போறாரு, குழியில போட்டு தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு இவன் இறந்துட்டா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சுட்டு தூரமா யாரோ டிராவலர்ஸ் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வித்துடுறாரு. வாங்கிட்டு போனவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய சந்தையில் ஜோசப் அப்படியே நிற்க வச்சு ஃபார் சேல் என்ன போடுறாங்க, போர்டு. சேல்னா என்னது? விற்பனைக்கு. ஒரு சந்தையில் எப்படி நாய் கோழி ஆடு மாடெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ அழகான ஜோசப்பை நிற்க வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சொந்த அண்ணன் தம்பி கூடவே இருக்கிறவங்க மறந்துட்டு டாடா பாய் சொல்லும்போது ஜோசப்க்கு எப்படி இருந்திருக்கும்? எப்பயாவது உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு வேற ஒரு ஊருக்கு போறாங்கன்னாவே எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா பிறந்து வளர்ந்த அண்ணன்களே இந்த மாதிரி டாடா பாய் சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும்? ஜோசப் மைண்ட் எப்படி யோசிச்சிருக்கும்? நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு யங் ஏஜ் தான், இள வயது தான் இருக்கும். ஒரு 17, 18, 19 தான் இருக்கும். எவ்வளோ கோபம் வந்திருக்கும், எப்படி அழுதுருப்பாரு, என்ன யோசிச்சிருப்பாரு, என்ன பண்ணியிருப்பாரு, எப்படி அவங்க டாடா பாய் சொல்லியிருப்பாங்க, இல்லை திருப்பி பார்ப்போமா திருப்பி பார்க்க மாட்டோமா, என்ன பேசியிருப்பாங்க? யோசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எப்படியோ சொல்லிட்டாங்க, போயிட்டாரு, அந்த இடத்துல நிற்க வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறவங்க எல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஏன் இவ்வளோ அழகான ஒரு இளம் வயதுள்ள ஒரு வாலிபன் இங்க சேல்க்குன்னு வச்சிருக்கிறாங்க, விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை பேச்சு வரலையா? வரப்போறவங்க எல்லாம் கேட்குறாங்க, ஹலோ சொல்லு, ஹாய் சொல்லு, நல்லா பேசுறியா பேசலையா, கையை தூக்கு, ஒருவேளை கையில் ஏதாச்சும் ஊனமா, காலை தூக்கு, நடக்க முடியுதா நடக்க முடியல, நம்ம செக் பண்ணுவோமா இல்லையா? ஒரு சின்ன நாய்க்குட்டி வாங்கினாவே எல்லாமே பார்த்து வாங்குவோம். அப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க.
அந்த நேரத்துல கூட ஒரு கோபம் வரல. ஆண்டவரே என்னப்பா, நான் உன்னை பார்த்தேன், ஆனா நீ இந்த நிலைமையில என்னை கொண்டு வந்து விட்டுட்டியே அப்படின்னு அவர் கோவப்படல. அப்போ கூட ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறார். என்ன செய்யறாரு? உண்மையா இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய மிலிட்ரி ஆபீசர் வந்து ஜோசப்பை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறான். உண்மையா இருக்கும்போது என்ன நடக்கும்னா, எந்த இடத்துல இருந்தாலுமே கர்த்தர் வெற்றியை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொண்டு போன வீட்டில் நிலைமை சரியில்லை, இருந்தாலுமே வேலைக்காரனா ஒரு ஸ்லேவா அந்த இடத்துல இருக்கிறாரு. அங்கேயும் உண்மையா இருக்கிறாரு. ஏன் உண்மையா இருக்கிறாரு? ஆண்டவர் கூட இருக்கிறதுனால பயத்தோட உண்மையா இருக்கிறார். அந்த உண்மையினாலே வசனம் இருக்கிறது, நம்ம வாசிப்போம் அதை. அந்த வீட்டிற்கு எல்லாவற்றுக்கும் எஜமானனா மாறுறாராம். அந்த நேரத்தில் பார்த்து அந்த மனைவி உன்னோடு கூட பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஜோசப் அதுக்கு சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை. அதை பார்த்து என்ன பண்றாங்க? ஜெயிலில் போடுறாங்க. என்ன பண்றாங்க? ஜெயிலில் கூட இவர் முறுமுறுக்கல. அந்த இள வயதுல கூட ஆண்டவரே அப்படின்னு எப்பவுமே ஆண்டவரே பிடிச்சிக்கிறார். ஆண்டவரே பிடிச்சிக்கிறதுனால அந்த ஜெயிலையும் ஒரு பெரிய ஒரு கிருபையை கெடுத்து ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அங்கிருந்து இப்ப என்ன ஆகுறாரு? ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல வந்து நின்று பிரைம் மினிஸ்டர் லெவல்ல நிற்கிறார். நேரம் இல்லை நல்லா விளக்கமா சொல்வதற்கு. இப்போ யோசித்து பாருங்க, யாரு? ஒரு ஸ்லேவா வந்த ஒரு பையன் ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நிலைமை, ஒரு பொசிஷன். அந்த நிலைமையில இருக்கும்போது ஒரு 10 பேர் பிச்சை எடுத்துட்டே வராங்க. யாருப்பா அப்படின்னு பார்த்தா, யாரு? கொஞ்ச நாள் ரொம்ப நாள் முன்னாடி இவரை வித்துட்டாங்க பாத்தியா, சொந்த அண்ணன்களே வந்து ஐயா காப்பாத்து. நீங்க நான் அந்த நிலைமையில இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? சரியா வந்து மாட்டிக்கிட்டேன் சொல்லியிருப்போமா? மாட்டோம். வேதம் சொல்லுது என்ன பண்ணாராம்? ஜோசப் அழுதாராம். என்ன செய்தாரு? ஏன் அழுதாரு? ஏன்னா ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு. தேவனுடைய அன்பு இவருக்கு தெரியும். கர்த்தர் மறக்கவே இல்லைன்றத இவர் புரிஞ்சுக்கிட்டார். இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் கூட ஆண்டவர் எப்பவுமே என்ன நினைச்சிட்டே இருக்கிறார் என்பதை அவர் மறக்கவே இல்லை. நம்மளா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவர் என்னை விட்டுட்டாருன்னு பின்வாங்கி போயிருப்போமா? மாட்டோமா? எத்தனை பேர் நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய ஆலயத்தில் பின்வாங்கி போகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள், இந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 39:1 அழகாக இருக்கிறது. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? யோசேப்பை எகிப்திற்கு எப்படி கொண்டு வராங்க? அடிமையா கொண்டு வராங்க. யோசேப்பினுடைய நிலைமை நன்றாக இல்லை. 2 வாசிங்க, ஆச்சரியமா இருக்கும். போதும். என்ன சொல்லப்படுகிறது? ஒரு அடிமையா வந்த ஒரு பையனோடு கூட யார் இருக்கிறாராம்? யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் யோசேப்பை மறந்தாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் யோசேப்பை மறக்கவே இல்லை. இங்க என்ன சொல்றது? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். வாசிங்க சிஸ்டர். இருந்தார். எங்க இருந்தாரு? எஜமான் வீட்டில். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் மறக்கவே இல்லை. அடுத்த வசனம் வாசியுங்கள், நேரமில்லை. 3 கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, ஜோசப் போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்ன மறக்கல, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்ன மறக்கல அப்படின்னு யார் சொல்றாங்க? எஜமான் சொல்றார். யோசேப் சொல்லல. மற்றவங்க பார்த்து யோசேப்பை பார்த்து என்ன சொல்றாங்க? யோசேப்போடு கூட யார் இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் உண்மையா எப்போதும் கர்த்தரையே பார்க்கும்போது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவர்களை எப்போதும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன கூட மறக்கவே இல்லை.
கர்த்தர் என்னை மறக்கவே மாட்டார். என்ன நடந்தாலும் நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன், கர்த்தரையே பிடித்துக் கொள்வேன், கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது என்று சொல்றீங்களா? ஒரு ஆமேன் சொல்வீர்களா? ஆமேன். 4வது வசனம் வாசிங்க. யோசேப்பு இடத்தில் தயவு வைத்து யாவற்றையும் யார் கையில கொடுத்தாங்களா? யோசேப் கையில. ஏன் யோசேப் கையில கொடுத்தாங்க? கர்த்தர் யாரோடு கூட இருந்தாரு? யோசேப்போடு கூட இருந்தாரு. கர்த்தர் மறக்கவே இல்லை. இப்போ சொல்லுங்க, யோசேப்ப கர்த்தர் அவருடைய கரத்துல வனைந்து வைத்து இருந்தாரா இல்லையா? வனைந்து வைத்து இருக்கிறார் என்று சொல்றீங்களா? ஒரு ஆமேன் சொல்வீர்களா? உண்மையாகவே நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் மறக்கிற தேவன் அல்ல. முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல, இள வயதிலே எப்பொழுதும் நினைக்கிற தேவன். அதற்கு உதாரணமாக யாரை பார்த்தோம்? யோசேப்பை பார்த்தோம். நான் வேதத்தை வாசிக்கும் போது 73 தடவை கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறக்கவே மறக்க மாட்டேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறாரு? 73 தடவை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் இன்றைக்கு அதை சொந்தமாக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அடுத்தபடியா பார்க்கும்போது ரேச்சல். எத்தனை பேருக்கு ரேச்சல் தெரியும் வேதத்துல? ஆதியாகமம் 30:22. வேகமா ஒருத்தர் வாசிங்க, நேரம் இல்லை. ஆதியாகமம் பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. கர்த்தர் யாரை நினைத்தாரா? கர்த்தர் ராகேலை நினைத்தார். இங்க பாருங்க, நிறைய நேரம் நம்ம தப்பு நினைக்கிறோம். ராகேல் கர்த்தரை நினைக்கல. யார் ராகேலை நினைத்தாங்க? கர்த்தர் ராகேலை நினைத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை நினைக்கிறாருன்ட்டு? அந்த ராகேல் இடத்துல உங்களுடைய பேரை போட்டுக்குங்க. கர்த்தர் என்னை நினைக்கிறார். பாருங்க என்ன நடந்தது. ஒரு இளம் பெண், ஒரு ஒரு நல்ல ஒரு மகனை பார்த்தோம். இப்போது ஒரு ஸ்திரீயை பார்க்கலாம். ஒரு இள வயது தான் இவர்களுக்கு கூட. இந்த இடத்துல மிகவும் இள வயது. அவளுடைய பேர் என்னவாம்? ராகேல். ஆனால் இவளுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியவில்லை. என்னது? பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியவில்லை. முயற்சி செய்கிறாள், மறுபடியும் முயற்சி செய்கிறாள், இருந்தாலும் பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியவில்லை. அந்த காலத்திலே ஒரு ஸ்திரீயானவள் பிள்ளைகளை பெற்றெடுக்காமல் இருந்தால் அவர்களை அவமானமாக, ஒரு ஏளனமாக பார்க்கிற ஒரு நிலைமை அந்த நாட்களிலே இருந்தது. ஒரு ஸ்திரீயானவள் கணவனுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்காமல் இருந்தால் அது மிகவும் ஏளனமாக பார்க்கிற ஒரு காரியமாக இருந்தது. இதற்கு இன்னும் அதிகமாக இவளை இது பண்ணுவதற்கு இவளுடைய சகோதரி பிள்ளைகளுக்கு பிற்பாடு பிள்ளைகளை பெற்றெடுத்து கொண்டே இருந்தாள். ஆனால் இவளுக்கு மட்டும் என்ன? பிள்ளையே இல்லை. அப்போது மிகவும் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அப்போதுதான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கணும். வாசிங்க 22 சத்தமா எல்லோரும் எடுத்துக்கொண்டு. ஆதியாகமம் 30:22. உற்சாகமாக சத்தமாக தேவனுடைய வார்த்தையை நாம் சத்தமாக வாசிக்க வேண்டும். வாசிப்போமா? பாருங்க, தேவன் ராகேலை நினைத்தார். கர்த்தர் நினைக்கும் போது என்ன நடக்கும்? பிள்ளைகளுக்கு பிற்பாடு பிள்ளைகள் 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 என்று சொல்லி அநேக பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார், கிருபையால் நடத்தி கொண்டு அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட எல்லோரும் உங்களை ஏளனமாக பார்க்கிறார்களா? உங்களை ஒரு மாதிரி இந்த சமுதாயத்திலே நீங்கள் ஒன்றுக்குமே உதவாமல் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை நினைக்கிறார். கர்த்தர் உங்களுடைய இள வயதிலே நீங்கள் உண்மையாக செய்த காரியங்களை நினைக்கிறார். கர்த்தரை நீங்கள் துதிப்பதை அவர் நினைக்கிறார்.
கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பது அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரை நீங்கள் ஆமேன் அல்லேலூயா அப்படியே ஆக கடவது என்பது என்று சொல்வதை அவர் ஒருபோதும் மறக்காமல் இன்றைக்கு கூட அவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். உங்களை கர்த்தர் நினைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு சிறிய மனிதனாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை, எல்லோரும் என்னை மறந்து விட்டார்கள் அப்படின்று நினைச்சு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். வாசியுங்கள். சங்கீதம் 23:5 கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் பாருங்கள். சங்கீதம் 23:5 வாசியுங்கள். எப்படி ஆசீர்வதிக்க போறாரா? உன்னை மறக்காமல், வாசிங்க, உன் தலையை எண்ணெயால், பாருங்க, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 23:6 வாசியுங்கள். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் யாரை தொடரும்? ஏன் தொடரும்? ஏன் தொடரும்னா கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் என்னை கூட நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். நான் யோசித்து பார்த்தேன், இன்னொரு ஸ்திரீ ரூத் என்று மிகவும் அழகான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வேதத்தில் இருக்கிறது. பாருங்கள், அவனுடைய கணவன் மறந்து போய்விட்டார்கள், ஒரு நம்பிக்கையும் இல்லை, நேரமில்லை என்பதாலே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். கர்த்தர் எப்படியெல்லாம் நினைத்து பார்த்திருக்கிறார் பாருங்க. மறக்காம உண்மையுள்ள தேவனாயிருந்து இந்த ரூத்தை மறக்காமல் எப்போதும் பாதுகாத்தார். ரூத்துக்கென்று ஒரு போவாசை கர்த்தர் வைத்திருந்தார். ரூத்து நினைத்து கொண்டால் அவளுடைய கணவன் மரித்தது பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று. கர்த்தர் இன்னும் அதை முடிக்கவில்லை. அவளுடைய பாத்திரத்தை இன்னும் வனையாமல் இன்னும் தொடர்ந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து இன்னும் அழகாக பண்ணி ஒரு நல்ல பாத்திரமாக கர்த்தர் அவளை வனைந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னையும் கூட இன்னும் அழகாவார், பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்றீங்களா? ஒரு ஆமேன் சொல்வீர்களா? ஆமேன். மறுபடியும் எரேமியா 2:2 எல்லோரும் எடுத்துக்கொண்டு சத்தமாக வாசிப்போம். இன்னொரு 20 நிமிடங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட அதிகமாக பேசி கர்த்தர் உங்களை வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், உங்களை எதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக இப்போது வாஞ்சிக்கிறார். எல்லோரும் எடுத்துக்கொண்டு சத்தமாக வாசிப்போமா? எரேமியா 2:2 வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்க்க போற இந்த பகுதி கொஞ்ச நாள் கழிச்சு எருசலேம் பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு வார்த்தையை எரேமியா வைத்து மறுபடியும் பேசுகிறார். இந்த பகுதி எங்க பார்க்க முடியும்னா எரேமியா 18:1. எரேமியா 18:1 கர்த்தரால் மறுபடியும் எரேமியாவுக்கு உண்டாகின ஒரு வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே வாசிங்க. அப்படியே நான் குயவனுடைய வீட்டிற்கு போனேன், திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது
ம் 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 போதும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் மறக்கவே இல்லை என்பதை இந்த ஒரு வேத பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மறுபடியும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்து, ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து, நீ எழுந்திருந்து குயவனுடைய வீட்டுக்கு போ. இந்த இடத்திலே எருசலேமுக்கு ஒரு செய்தியை கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதற்காக எரேமியாவை என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ ஏஞ்சி குயவனுடைய வீட்டிற்கு போ என்று அனுப்புறார். இந்த காலத்துல நான் யோசித்து பார்க்கும்போது தீர்க்கதரிசிங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு 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 பெரிய பொசிஷன். என்னது பொசிஷன்? இப்பெல்லாம் தீர்க்கதரிசி வந்தாங்கன்னா பெரிய ஒரு செக்யூரிட்டி இருக்கு, ஒரு 4-5 பாடி கார்டு இருக்காங்க, நல்ல ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய காணிக்கை கொடுக்குறாங்க, நல்ல ஒரு 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 பெரிய ரெஸ்பெக்ட். ஆனால் அந்த காலத்தில் தீர்க்கதரிசிங்களுக்கு அப்படி கிடையாது. ஜெயிலில் போட்டுறாங்க, சாகடிக்கிறாங்க, பெரிய பெரிய கொடுமை. ஒரு இடத்துல எரேமியா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லு, நீ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, போய் சொல்லு அப்படின்றாரு. இருந்தாலும் எரேமியா உண்மையா போய் சொல்றாரு. நீங்க நானா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அதான் போய் சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல, நம்பாதவங்க கிட்ட போய் நான் ஏன் சொல்லணும்? சொல்லுவோமா மாட்டோமா? ஆனா எரேமியா அப்படியே செய்யறாரு. என்ன பண்றாரு? ஏஞ்சி குயவனுடைய வீட்டுக்கு போறார். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவரை இந்த இடத்துல குயவன் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் அவருடைய கரத்தினாலே செய்யப்படுகிற ஒரு பாத்திரமாக இந்த இடத்துல காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மை வணைகிற ஒரு பாத்திரமாக இந்த உலகத்திலே சொல்லப்படுகிறது. நாம் அவருடைய கரத்தினாலே வணையப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வாஞ்சிக்கிறார். ஏசாயா 64:8, ஏசாயா 64:8 வாசியுங்கள். என்ன சொல்லப்படுகிறது? நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் கனிமன். பாருங்கள், தேவனை பார்த்து நீங்கள் எங்களுடைய பிதா, நாங்களோ களிமண். பாருங்க, நீங்கள் எல்லோரும் நம்முடைய கர்த்தரால் செய்யப்படுகிற ஒரு பாத்திரமாய் இருக்கிறோம், நாம் வெறும் களிமண்ணாய் தான் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் கர்த்தருடைய கரத்திலே செய்யப்பட்ட ஒரு பொருளாக தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை உடைந்த ஒரு பாத்திரமாய் இருக்கிறது. நாம் அழகாக பாடலை பாடினோம் அல்லமா, உடைந்த பாத்திரமாய் நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை நினைக்கும் போது, அவர் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாருங்கள், பாபிலோனியர்கள் இந்த இடத்திலே சிறையிருப்பில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஜெபித்தார்கள்? என்ன ஜெபித்தார்கள்? வாசியுங்க, அதே வசனத்தை வாசியுங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உங்களுடைய கரத்தின் கிரியை. நீங்கள் களிமண் என்று இவர்கள் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாக சொல்கிறார், நீ குயவனுடைய வீட்டுக்கு போ. எரேமியா இந்த இடத்துல குயவனுடைய வீட்டுக்கு போறார். நான் யோசித்து பார்க்கிறேன், நீங்கள் கூட அநேக குயவனை பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கிறீங்களா இல்லையா தெரில, சின்ன வயசுல பார்த்துருக்கலாம். குயவன்னா ஒரு இடத்துல உட்காந்து களிமண்ணை வச்சு ஒரு பெரிய ஒரு வீல் மாதிரி இருக்கும், அதை சுத்திட்டே இருப்பார், அதுல மண்ணை வச்சு பாத்திரத்தை வனைந்து கொண்டிருப்பார். அந்த இடத்திற்கு கர்த்தர் யாரை போ சொல்றாரு? எரேமியாவை போ சொல்றார். எரேமியாவும் போறார். இந்த எரேமியா ஒரு குயவனுடைய வீட்டிற்கு போகும்போது ஒரு பக்கம் எரேமியா நிற்கிறாரு. நான் நினைக்கிறேன் நாம் எல்லாம் கூட யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு இடத்துல குயவன் வனைந்து கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் எரேமியா நிற்கிறாரு, பக்கத்துல நீங்களும் நானும் நின்று கொண்டு அவர் வணைகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். யோசித்து பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு கர்த்தர் பேசுவார். இந்த இடத்திலே அவன் வனைந்து கொண்டிருக்கிறான்.
ஒரு மண்ணை எடுத்து அவன் ஒரு மண்பாண்டத்தை வனைந்து கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், அந்த மண்பாண்டத்தை வனைந்து கொண்டிருக்கிறான். அழகான பாத்திரமாய் அதை வனைகிறான். குயவன் அந்த திரிகையின் மேலே வைக்கிறான். நன்றாக பிசைந்த அந்த களிமண்ணை எடுத்து வைத்து ஒரு நல்ல அந்த சுத்திர அந்த திரிகையின் மேலே வைத்து களிமண்ணின் மேலே தண்ணீரை ஊற்றி அவனுடைய திறமைமிக்க அந்த கரத்தினாலே, அவனுடைய அனுபவமிக்க அந்த கரங்களிலே எடுத்து ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை அவன் வனைந்து கொண்டிருக்கிறான். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமை எப்படி வனைந்தார், எப்படி செய்தார் யோசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்திற்கு வெளியில இருக்கிற அந்த மண்ணை அவர் எடுக்கிறார். ஆதாம் என்று சொல்லும் போது அதற்கு அர்த்தம் சிவந்த மண் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? சிவந்த மண். சிவந்த மண்ணினாலே யாரை செய்கிறார்? ஆதாமை கர்த்தர் அவரே அவருடைய கரத்திலே என்ன பண்ணுகிறார்? வனைகிறார். ஆண்டவர் அந்த ஆதாமை எடுத்து அவரை உருவாக்கும் போது ஆண்டவர் அவருடைய மனதிலே ஒரு மனதுருக்கம், அவருடைய மனதிலே ஒரு அன்பு, அளவில்லாத ஒரு அன்பு. இந்த மனிதனை, இந்த பாத்திரத்தை நான் உருவாக்கும் போது நான் எப்படி உருவாக்க வேண்டும்? என்னுடைய பிள்ளையாகவே நான் அவனை உருவாக்க வேண்டும் என்று இவர் யோசிக்கிறார். யோசித்து ஏதேன் தோட்டத்திற்கு முன்பதாக இருக்கிற அந்த களிமண்ணை எடுத்து அவருடைய சொந்த சாயலிலே அவர் வனைய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அவருடைய சொந்த சொரூபத்திலே அழகான ஒரு பாத்திரமாக வனைய வேண்டும் என்று சொல்லி அவரிலே இருக்கிற அவருடைய ரூபத்தை கொடுக்கிறார், அவருடைய சொரூபத்தை கொடுக்கிறார். அவரில் இருக்கிற எல்லா குணாதிசயங்களையும் கொடுத்து அவருடைய ரூபத்திலேயே கர்த்தர் இவனை வனைகிறார். வனையும் போது அவருடைய மனதிலே ஒரு மனதுருக்கம், அவருடைய மனதிலே ஒரு ஏக்கம். வனைந்து என்ன செய்கிறார்? பகலிலே ஒரு குளிரான ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான நேரத்திலே வந்து அன்போடு கூட இவரோடு கூட பேசுகிறார். பேசினது மாத்திரமல்ல, அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஆளுகையை கொடுக்கிறார். இந்த வனைந்த பாத்திரத்தை அவருக்கு என்று தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 8:5 பாருங்கள், இந்த பாத்திரத்திற்கு என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதம் 8:5 வாசியுங்கள். என்னெல்லாம் ஆண்டவர் இவர்களுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் யாரை முடிசூட்டினாரா? இந்த வனைந்த பாத்திரத்திற்கு என்ன கொடுக்கிறார் கர்த்தர்? மகிமையை தருகிறார், கனத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, சங்கீதம் 103:4 என்ன பார்க்கிறோம்? வாசியுங்கள். கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரா? பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை வனையும் போது கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார். அது மாத்திரமல்ல, கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி எப்போதும் உன்னை நினைத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். நின்று இந்த குயவன் வனைந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் எப்படி இந்த பாத்திரத்தை வனைந்து கொண்டிருக்கிறாரோ, எப்படி ஆதாமை வனைந்தாரோ, அவருடைய சொந்த ரூபத்திலே உங்களையும் என்னையும் எப்படி வனைந்தாரோ அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்பதாக இந்த குயவன் அந்த பாத்திரத்தை அழகாக வனைந்து கொண்டிருக்கிறார். வனைந்து கொண்டிருக்கும் போது ஏனோ என்று தெரியவில்லை, திடீரென்று இந்த வனைந்து கொண்டிருந்த பாத்திரம் கெட்டு போயிட்டு, கெட்டு போன பாத்திரத்தை பார்த்து எரேமியா கஷ்டப்படுகிறார். ஐயோ, ஆண்டவர் அவருடைய கரத்திலே வனைந்து கொண்டிருக்கிற இந்த பாத்திரத்தை கெட்டு போனதை என்ன செய்வார்? அப்போது அந்த கூயவன் அதை செய்து இன்னும் முடிக்கவில்லை. இன்னும் முடியாத அந்த உடைந்து போன பாத்திரத்தை பார்த்து தூக்கி வீசிவிடுவாரோ இல்லை என்றால் எடுத்து போடுவாரோ என்று பார்க்கும்போது அது தூக்கி போடாமல் எடுத்து மறுபடியும் அந்த உடைந்து போன பாத்திரத்திலேயே இருந்த அந்த சின்ன சின்ன தூசியை,
கற்களை, அதுல காய்ந்து போன இலைகளை, சின்ன சின்ன தவறுகள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு சரி செய்கிறார். அவர் சரி செய்து கொண்டே, அதை அழுது கொண்டே அதை சரி செய்து மறுபடியும் என்ன செய்கிறார்? அதை நன்றாக பிசைந்து, நன்றாக அழகாக இருக்கிற அந்த தவறுகளை எல்லாம் எடுத்து விட்டு அந்த மறுபடியும் அந்த களிமண்ணை எடுத்து அந்த திரிகையின் மேலே வைக்கிறார். எரேமியா அங்கிருந்து பார்க்கும்போது அந்த கூயவன் இருந்த இடத்திலே கூயவன் காணப்படவில்லை. கூயவன் இல்லை. அந்த கூயவன் இருந்த இடத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அந்த களிமண் கெட்டு போன அந்த களிமண் மறுபடியும் சரி செய்து வைத்த அந்த களிமண் இடத்திலே களிமண் இல்லை, எரேமியா இருக்கிறார். அதே இடத்திலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்வீர்களா? இப்போது எரேமியா பார்த்து கொண்டிருந்த அந்த குயவன் தண்ணீரை ஊற்றவில்லை. அவருடைய கரத்திலிருந்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்திலிருந்து வருகிற அந்த இரத்தத்தை ஊற்றி மறுபடியும் அன்பாக அழகான ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக மறுபடியும் வனைந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போது தண்ணீரை அந்த பாத்திரத்தின் மேலே ஊற்றவில்லை. அவர் என்ன செய்கிறார்? சிலுவையிலே அவருடைய கரத்தை நீட்டி உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தின அந்த கரத்திலிருந்து வருகிற அந்த ரத்தத்தை ஊற்றி உடைந்து போன பாத்திரத்தை சரி செய்து மறுபடியும் கனமுள்ள ஒரு பாத்திரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திரிகையின் மேலே ஊற்றி மறுபடியும் சுற்றி சுற்றி அந்த இடத்திலே அந்த பாத்திரத்தின் மேலே அவருடைய கரத்திலிருந்து வருகிற இரத்தத்தை ஊற்றி உன்னையும் என்னையும் மறுபடியும் வனைந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அநேகர் உங்களை மறந்திருக்கலாம். நீங்கள் கூட கண்ணீரினாலே மறந்து போய் எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. ஒருவேளை தொலைந்த பாத்திரமாக நீங்கள் இருக்கலாம். அநேகர் உடைந்து போன பாத்திரமாக இருக்கலாம். ஒருவேளை தோல்வியிலே இருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கலாம். அநேகர் அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு என்னை இப்போது கர்த்தர் என்னவாக வனைவார்? இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்றால் கர்த்தர் உன்னை பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக வனைய இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் உன்னை மகிமையினாலும் இரக்கங்களினாலும் அவருடைய கிருபைகளினாலும் உன்னை முடிசூட்ட அவர் வனைய அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய் வனைய வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு வாஞ்சியோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவரே என்னை கூட ஒரு பெரிய மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய் நீங்கள் வனைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீங்க? ஆமேன் சொல்வீர்களா? இந்த உலகத்திலே அநேக பாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ வனைகிற இந்த பாத்திரம் மகிமையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன்னுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து உன்னை அவருடைய கரத்திலே வனைந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்வீர்களா? அதை தான் நாம் வாசித்தோம் ஏசாயா 49:16. இப்போது வாசியுங்கள், கர்த்தர் உங்களை எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார் என்று. இதோ என் உள்ளங்கைகளிலே நான் உன்னை வனைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்படி இருக்கா? எப்போதும் என் முன் இருக்கிறது. வாசிங்க. உன்னை நிர்மூலமாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் என்னை மறக்கவே இல்லை. அவருடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். மகிமையினாலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். வல்லமையினாலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய அன்பினாலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்வீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து நான் உன்னை மறக்கவே இல்லை. இன்றைக்கு நான் உன்னை ஒரு அழகான ஒரு மகிமையுள்ள ஒரு பாத்திரமாக நான் உன்னை வனைந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் என்னை நினைக்கிறார்.
கர்த்தர் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் என்னை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னை மறக்கவே இல்லை. எப்படி யோசேப்பை சின்ன வயதிலிருந்து பெரிய ஒரு ஆளாக்கிற மட்டும் கர்த்தர் அவரை மறக்காமல் அவருடைய சொந்த கரத்தில் அவர் வணைந்து வைத்திருந்ததை போல கர்த்தர் உங்களையும் மறக்கவே இல்லை. எப்படி ராகேலை மறக்காமல் கர்த்தர் ராகேலை நினைத்தாரோ அதே வண்ணமாக கர்த்தர் உங்களை நினைக்கிறார். எப்படி ரூத்தை கர்த்தர் மறக்காமல் எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தாரோ அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் நினைத்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்வீர்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் இதையே தியானம் செய்து தொடர்ந்து அடுத்த வாரம் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச நாம் ஆயத்தமாய் வர வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலும் உங்களை அழைக்கிறேன். முடிந்தால் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, உங்களுடைய குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க. தேவனுடைய வார்த்தை நம்முடைய போதகர் மூலமாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்ம அப்படியே ஜெபம் செய்வோம். சாம்சன் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, எங்கள் மதிலே நீர் உலாவி எங்கள் மதிலே நீர் பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இள வயதின் பக்தி என்பதை அலுவலியா என்ன என்பதை அலுவலியா அறியாமல் தெரியாமல் இருந்தோம் அப்பா. இந்த போதிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளக்கி அல்லேலூயா அல்லேலூயா ஒரு பெரிய அல்லேலூயா ஒரு பெரிய தெளிவை அல்லேலூயா நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களை மறப்பதில்லை என்பதை அல்லேலூயா, நீர் எங்களை உள்ளங்கையிலே வருந்திருக்கிறீர் என்பதையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நினைப்பூட்டி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களை அல்லேலூயா நினைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா காரியத்திலும் நீ நினைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் பிறந்தது முதல் ஆண்டவரே இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை நினைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோட இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே உம்முடைய கருத்திலே முற்றிலுமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒன்னும் ஆண்டவரே நாங்கள் வீடுகளுக்கு சென்று அல்லேலூயா ஒன்னும் ஆண்டவரே இந்த வசனங்களை தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை ஆண்டவரே அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவரே கட்டளையிட்டு கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பேசுகிற தாசனை முடி மறித்து காத்துக்கொண்டு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊரில் இருக்குதான தாசனை கூட அல்லேலூயா போதகரையும் கூட அல்லேலூயா மறைத்து காத்துக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வந்ததான ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உள்ளே அல்லேலூயா அவர்களுடைய இருதயத்திலே அல்லேலூயா நீர் ஆண்டவரே அவர்கள் நினைத்திருக்கிறீர்கள் என்பதை அல்லேலூயா அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களும் ஆண்டவரே தியானத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா தினந்தோறும் அவர்கள் ஆண்டவரே வேதத்தை எடுத்து அல்லேலூயா படித்து அல்லேலூயா அவர்கள் ஆண்டவரே சிந்திக்கும்படியாக செயல்படுத்தும்படியாக கிருபை பாராட்ட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதான விலைகளோடு குளிர்ந்து வழித்து போறதுக்காக ஸ்தோத்திரம் துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.